ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பழைய ஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாங்க. இந்த ஷர்ட்டில் வந்து 18 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 பக்கமும் 4 கார்னர்லேயுமே 18 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் 18 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து அந்த கிராஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து அந்த ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திரும்ப எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டபிள் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மடிப்பு பாகம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 9 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஈவனாக இருக்குங்க. கரெக்டாக அந்த 9 இன்ச்சில் இருக்கும். அதே மாதிரி இப்படி க்ராஸாக இப்போ நான் காமிக்கிற மாதிரி இன்ச் டேப்பை வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வருங்க. இதை கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ண நமக்கு வந்து ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா அழகாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த காலர் அந்த ஸ்லீவ் போர்ஷன் அதில் தான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லீவில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லையும் இப்போ எடுத்த மாதிரியே அதே அகலத்துக்கு 4 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த பீஸ் அதுக்கு மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலர் போர்ஷன்லேயும் மீதி இருக்குள்ள அந்த ஷர்ட் போர்ஷனில் மீதி இருக்க துணி எல்லாமே நமக்கு 4 இன்ச் அகலம் வர மாதிரி நல்லா லாங்காக இருக்க மாதிரி பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒன்றோட ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்ல சைடு 2 உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக இப்போ ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ண பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிளாக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒன்று வந்து பட்டன் பீஸ் இருக்கும், இன்னொன்று வந்து நார்மல் பீஸ் இருக்கும்ல, அதில் கீழே இருக்க அந்த ரவுண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதோட நல்ல சைடுக்கு மேலே இப்போ இந்த நம்ம ஜாயின் பண்ணோம்ல, இந்த பீஸோட நல்ல சைடு 2 ஒட்டுக்கா உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல சைடு உள்ளே பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போ மேலே வந்து அந்த ஓரமாக அந்த சர்க்கிள் ஓரமாகவே அந்த ஜாயின் பண்ண பீஸை வச்சுட்டு ஓரமாக அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஓரம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த இன்னொரு சர்க்கிள் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 2 அந்த பட்டன் பீஸும் அது மாட்டுற பீஸும் 2 பீஸ் இருக்கும். அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. மாட்டுற பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல, அந்த பீஸ்க்கு மேலே ஒரு பக்கம் பாதி ஒரு ஓரமாக அப்படியே நான் காமிக்கிற மாதிரி அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு பீஸும் இந்த மாதிரி நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கு ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஜாயின் பண்ணோம்ல, அந்த பீஸ்க்கு மேலே இந்த காமிக்கிற மாதிரியே இன்னொரு பாதி பக்கம் அப்படியே ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் தைச்சிடலாம் இது. இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்ல சைடு வெளியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நமக்கு இப்போ தேவையில்லாத பழைய துணியெல்லாம் மடித்து நீட்டாக உள்ளே வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கும் போது இது எடுத்துக்கலாங்க. நீங்கள் என்ன தான் இந்த பழைய துணியெல்லாம் பில்லோலாம் பண்ணிங்கன்னா திரும்ப தைச்சதை வந்து பிரிச்சுட்ருக்க முடியாது. நமக்கு துணி வேணுங்கும் போது எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஷர்ட் பீஸில் நீங்கள் நீட்டாக இப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோர் சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பழைய துணி வேணுங்கும் போது இதிலேருந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஷர்ட் பீஸாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பழைய துணியை வந்து மூட்டை மாதிரி கட்டி வைக்காமல் அப்புறம் வந்து நம்ம பில்லோ மாதிரி தைச்சி வைக்காமல் இப்படியும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.